Hello everyone, welcome to Anbu Thozhigal Vlogs. Hello everyone, welcome to Anbu Thozhigal Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் செய்ய போறோம்னா சாம்பார் சாதம் தான் செய்ய போறோம். அதாவது பிசிபேலா பாத். அதுதான் செய்ய போறோம் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா பச்சரிசி, அதாவது பொங்கல் பச்சரிசி நான் 2 கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் இந்த சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்து துவரம் பருப்பை நான் அதே கிளாஸ்ல தான் அளந்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த துவரம் பருப்பை நல்லா கழுவி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துக்கணும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளையும் இதில் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துக்கிட்டு பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 5 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்துடலாமா? ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளியை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 கேரட் எடுத்துக்கணும். ஒரு முருங்கைக்காய், 10 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பச்சை பட்டாணியை நான் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் போல் உப்பு, அப்புறமா தேவையான அளவு பெருங்காயத்தூள். அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உள்ள புளியை எடுத்து சுடு தண்ணியில் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சின்ன வெள்ளைக்கட்டியை எடுத்துக்கணும். வெல்லம் போட்டால் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லத்தை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம் கடைசியில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள். என்னடா இது லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கேன்னு யோசிக்காதீங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு இந்த பொடி கட்டாயம் நம்ம அரைச்சி தான் ஆகணும். அது போட்டால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு முழு தனியாக எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 7-8 காஞ்ச மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு, அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல். இதுதான் நமக்கு தேவைப்படும். இதை ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சிடணும். அடுப்பில் பேன் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம சொன்ன எல்லா பொருளையும் இதில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முழு தனியாவை சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்ல பொடி வாசமாக இருக்கும். இது பாதி ரோஸ்ட் ஆகிருக்கும் போதே நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயிலும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நிறம் மாறி வந்துடுச்சு பருப்பெல்லாம். இப்போ இது ஒரு தனி தட்டுக்கு மாற்றிட்டு இருக்கிற தேங்காயை அதே பேனில் போட்டு நல்லா பொன்முருவலாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போது தேங்காயை வறுத்தாச்சு. இதையும் அந்த தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு இதை ஒரு நல்ல பேஸ்டாட்டும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன், அதாவது அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகையும் போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. இன்வைல் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளும் இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் சேர்த்துக்கலாம்.
பட்டாணி ஏற்கனவே நான் ஊற வச்சு கொஞ்சமாக சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் பட்டாணிக்கு பதில் மொச்சக்கட்டை சேர்த்துக்கலாம். அப்புறமா வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போல் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். எல்லோரும் கேட்பீங்க, அதுக்கு தான் மசாலா நம்ம அரைச்சிருக்கோமே, எதுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்க்குறீங்கன்னு. இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தா தான் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம சாம்பார் சாதம் கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடவும். அதனால் கட்டாயம் குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுறதால இதனோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு அரோமா வெளியில் வரும். அதுதான் அந்த சாம்பார் சாதத்தோட ஃப்ளேவரே எடுத்து கொடுக்கும். ஸ்டவ் சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கலருங்க. அடிப்பிடிச்சிக்கும், அதனால் கவனமாக கலருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்படி தான் வதங்கணும். இப்போ நம்ம அந்த மிக்சிலையும் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலரணும். இந்த மசாலாலாம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் ஒரு 2 சொம்பு அளவு தண்ணியை பக்கத்து ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அந்த கொதிக்கிற தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை எவாப்ரேட் ஆகி காய்கறியெல்லாம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறது. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விடணும். ஏன்னா அரிசி சேர்த்த பிறகு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாமா? நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்ல ஒரு வாசனை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அடிக்கடி இது போல் தட்டு திறந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விடுவோம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. அரிசியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் இப்போது அடுத்து நம்ம இதில் என்ன சேர்த்துக்கணும்னா, நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு, முதல்ல வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்சு கடைஞ்சி வச்ச அந்த பருப்பு தண்ணியை இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். இப்படி தான் இது தண்ணியாக தான் இருக்கும். தண்ணியாக இருக்குன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வெந்து வந்துடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு திக்காயிடும். இப்போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அரிசியெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சும் கூட. இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவைங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமை தான் முக்கியம். பொறுமையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். அதனால் பொறுமையை இழந்துடாதீங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திக்காயிடும். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். இப்போது இதில் நம்ம தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்ச வெள்ளைக்கட்டியை நல்லா கையில் உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்கும். ஆனால் கிளறி விட்டுட்டே இருங்க. இது போல் நல்லா கிளறி விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கு. மறுபடியும் தட்டு மூடியை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு. இப்படி தான் தளதளன்னு இருக்கணும் சாம்பார் சாதம். இந்த மாதிரி தளதளன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு ஆறின பிறகும் கெட்டிப்படாது. அதுக்கு தான் நம்ம இந்த முறையில் செய்கிறது. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு தாளிப்பு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்சி மிளகாயில கிள்ளி போட்டுடணும். அடுத்து கருவேப்பிலை இலைகளையும் அதில் போட்டுடணும். நல்லா பொரிய விடணும்.
கூடவே எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தூளையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா பெருங்காயத்தூள் கருகி போயிடும் எண்ணெயிலேயே. இப்போது இதை எடுத்து இந்த தாளிப்பை நம்ம சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு நெய் வேணுமுன்னா இந்த ஸ்டேஜில் நெய்யும் சேர்த்துக்கலாம். இன்னும் இருக்கிற கொஞ்சம் பெருங்காயத்தூளை இப்படி தூவி விட்டுடணும், கடைசியாக தூவி விடணும். அது சாம்பார் சாதத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். பெருங்காயத்தூளை கடைசியாக கொஞ்சம் தூவுங்க. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுடணும். பாருங்கள் எவ்வளோ தளதளன்னு இருக்குது சாம்பார் சாதம். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டோம்னா கொஞ்சம் இன்னும் இறுகிடும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி இலைகளெல்லாம் நல்லா தூவிக்கலாம். தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாம் சாம்பார் சாதத்தில் இறங்கிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, சாம்பார் சாதம் இப்போ தயாராகிடுச்சு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தோம்னா நல்ல மாங்காய் ஊறுகாவும் அப்புறமா பொரிச்ச அப்பளம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ஊறுகாய் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், எல்லோரும் போய் பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்தாச்சு. அடுத்த டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.